டெல்லி ஜந்தர் மந்தரில் சிஜேபி சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்ததன் விளைவாகவும் பல்வேறு மாநிலங்களிலே நடைபெற்ற போராட்டத்தின் விளைவாகவும் ஒன்றிய அமைச்சர் தன்னுடைய ராஜினாமை இன்று அளித்திருக்கிறார். இது இந்த மாபெரும் மக்கள் போராட்டத்திற்கு, மாணவர்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக இது பார்க்க வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் இந்த ராஜினாமா மட்டும் இதற்கு தீர்வாகாது. முற்றிலுமாக நீட் தேர்வை ஒன்றிய அரசு விலக்கிக் கொள்வதுதான் ஒடுக்கப்பட்ட மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் எல்லாம் மருத்துவக் கல்லூரி படிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற அடிப்படையிலே ஒன்றிய அரசு நீட் தேர்வை முற்றிலுமாக விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். டெல்லி ஜந்தர் மந்தரில் சிஜேபி சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்ததன் விளைவாகவும் பல்வேறு மாநிலங்களிலே நடைபெற்ற போராட்டத்தின் விளைவாகவும் ஒன்றிய அமைச்சர் தன்னுடைய ராஜினாமை இன்று அளித்திருக்கிறார். இது இந்த மாபெரும் மக்கள் போராட்டத்திற்கு, மாணவர்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக இது பார்க்க வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் இந்த ராஜினாமா மட்டும் இதற்கு தீர்வாகாது. முற்றிலுமாக நீட் தேர்வை ஒன்றிய அரசு விலக்கிக் கொள்வதுதான் ஒடுக்கப்பட்ட மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் எல்லாம் மருத்துவக் கல்லூரி படிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற அடிப்படையிலே ஒன்றிய அரசு நீட் தேர்வை முற்றிலுமாக விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். டெல்லி ஜந்தர் மந்தரில் சிஜேபி சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்ததன் விளைவாகவும் பல்வேறு மாநிலங்களிலே நடைபெற்ற போராட்டத்தின் விளைவாகவும் ஒன்றிய அமைச்சர் தன்னுடைய ராஜினாமை இன்று அளித்திருக்கிறார். இது இந்த மாபெரும் மக்கள் போராட்டத்திற்கு, மாணவர்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக இது பார்க்க வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் இந்த ராஜினாமா மட்டும் இதற்கு தீர்வாகாது. முற்றிலுமாக நீட் தேர்வை ஒன்றிய அரசு விலக்கிக் கொள்வதுதான் ஒடுக்கப்பட்ட மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் எல்லாம் மருத்துவக் கல்லூரி படிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற அடிப்படையிலே ஒன்றிய அரசு நீட் தேர்வை முற்றிலுமாக விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம்.